கட்சி தாவல் தடை சட்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, அன்றைக்கி வைகோ அவர்களுடைய வீட்டுக்கு விஜய் அவர்கள் போன பொழுது வைகோவுடைய மகன், அவருடைய பணிப்பெண்கள் உட்பட எல்லாரையும் அவர் அறிமுகப்படுத்தினார். இவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கலாம் கூட சொன்னார். ஒருவேளை அன்னைக்கு வைகோ அவருடைய வீட்டில் மதிமுக சார்பாக உதயசூரியன் சிம்பலில் வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்கள் இருந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படலாம். ஒரு மேடையில் ஒன்றாக தோன்றினால் கூட பதவி நீக்கம் மறந்து விடாதீர்கள். கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பதவி பறி போய்விடும். ஏன்னா அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அஃப்கோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் சில தில்லாலங்கடி வேலைகளை பண்ணலாம். இந்த 2 பேர் வந்து போகிறாங்கன்னு கட்சி சார்பாக புகார் போகுது அப்படின்னா, மேடையில் திருமண மேடைகளில் ஒன்றா நின்னா கூட உங்கள் பதவி போகும். அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங் அது. ஸோ இன்றைக்கி வந்து துரை வைகோ நாங்கள் கூட்டணி வந்து முடிவு செய்வோம், தொடர்வதா வேண்டாமா என்று முடிவு செய்வோம்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். வைகோ அவர்கள் ராஜ்பவன் முன்னால் ஆளுநர் மாளிகை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசும்பொழுது பழைய கதையெல்லாம் எடுத்தார். அவங்களுக்கு 10 சீட்டு, இவங்களுக்கு 6 சீட்டு, இவங்களுக்கு 5 சீட்டு, எங்களுக்கு 2 மேலே 1 4 எல்லா கதையும் இருக்கட்டும். கூட்டணியில் தொடர்றதா இல்லையான்ற முடிவை எடுக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவில் ஒருவேளை கூட்டணி இல்லை என்று நீங்கள் முடிவு செய்தால் இந்த 2 பேரோட கதி என்ன, தலையெழுத்து என்ன? அவங்க ராஜினாமா பண்ணோம். அப்ப அதாவது மதிமுக அவங்களுடைய சின்னத்திலே நின்னுட்டு இருந்தா இந்நேரம் கொடுத்துட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது 100% அந்த புலம்பல் தான் இது. ஐயோ நாங்க தனியா நின்றுட்டு போயிட்டோமே, ஐயூஎம்எல்ஏ போய் 2 சீட்டு வாங்கிட்டாங்களே, விசிகா 2 சீட்டு வாங்கிட்டாங்களே, ஜெயிச்சு மந்திரி ஆகிட்டாங்களே, நீங்கள் 4 பேர் கொடுக்கும்போது 6 4 ஆக்கும்போதே அவர் வந்து எங்கள் சிம்பிள்னு சொல்லியிருக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் சிம்பிள்லாம் 2 தான்ட்டாங்க. அதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து அவங்க திருசங்க சொர்க்கத்தில் நிற்கிறாங்க. பொதுக்குழுவில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவது என்ற முடிவை எடுக்கும் பட்சத்தில் இந்த 2 எம்எல்ஏக்களுடைய கதி என்ன என்பதையும் வைகோ சொல்லியாக வேண்டும். அவங்க திமுக சிம்பலில் கண்டினியூ ஆகிட்டு இவர் தாவேகா கூட்டணியில் போக முடியாது. இது எப்படி கதை அது எப்படி இருக்க முடியும்? அப்போ நீங்கள் அதை பலி கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு.